கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கோலிங் ஆஃப்ஸ் மினிஸ்ட்ரியில் உள்ள உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா 11வது அதிகாரத்துல 9, 10 ஆகிய வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வாய்ப்பு இந்த கால வேளையிலே அருளின தேவரீருக்கு எல்லா மகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாய்ப்பு அளித்த இந்த குழுவினருக்கும் ஆண்டவரே நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த குறுகிய நேரத்திலே ஆண்டவரே நீர் திருவசனத்தை கொண்டு எங்களோடு இடைபெட வேண்டுமா செபிக்கிறோம். அப்பாவுக்கு எல்லா மகிமையும் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த லூக்கா புஸ்தகத்துல ஆண்டவர் ஜெபத்தை குறித்து 4 உவமைகளை சொல்லியிருக்கிறார். அதை நான் உங்களுக்கு சுருக்கமாக எடுத்து காட்டுகிறேன். 4 உவமைகள். முதலாவது, ஆண்டவர் வருந்தி ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லூக்கா 11வது அதிகாரத்துல 5-8 வரை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உவமை சொல்லுவார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிற இடத்தில் பாதி ராத்திரில போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமா இடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தம் அவனாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்ல. வருந்தி கேளுங்கள் அப்படின்னு சொன்ன. வருந்தி ஜெபிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஓமையை கர்த்தர் சொன்னார். நாமும் கூட சில வேளைகளிலே வருந்தி ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. மோசே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரத்துல பார்க்கும்போது கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த ஜனங்களை அழிப்பேன் என்று அவர் கோபமா இருந்த போது அவருடைய உக்கரத்தை ஆற்றுவதற்காக மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 10 அதிகாரம் 46-52 வரை உள்ள வேத பகுதியை வாசிப்போமானால், பர்திமேயு என்கிற ஒரு குருடன், இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும் இறங்கும் என்று வருந்தி கூப்பிட்டான். அவனை அதட்டினார்கள். வேதம் சொல்லுது, அவன் முன்னிலும் அதிகமாய் ஆண்டவரை நோக்கி வருந்தி கூப்பிட்டான். அவனுக்கு ஆண்டவர் நின்று பதில் கொடுத்து அவன் கண்களை திறந்தார். மோசையுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த ஜனங்களை அழிக்காதிருந்தார். 1 ராஜாக்கள் 13 அதிகாரம் 6வது வசனத்திலே பெத்தேலுக்கு வந்த ஒரு தீர்க்கதரிசி கூட எரேபியாம் ராஜாவுடைய கை நீட்டின வண்ணமாய் இருந்தது, மரத்து போயிருந்தது. அது சரியாகும்படிக்கு வருந்தி வேண்டிக் கொண்டான். அவன் வருந்தி வேண்டிய நிமித்தம் அவன் கையை ஆண்டவர் சரியாக்கினார் என்று பார்க்கிறோம். சோ சில வேளைகளிலே நாம் வருந்தி ஜெபிக்க வேண்டும் என்று இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார். 2வது பாருங்கள், லூக்கா 13வது அதிகாரம் 6-9 வரை உள்ள வேத பகுதியிலே ஒரு உவமையை சொல்கிறார். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை.
இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இங்கே தோட்டக்காரன் எஜமானிடத்திலே அத்தி மரத்துக்காக பரிந்து பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஜபத்துக்கு பேரு பரிந்து பேசுதல், பிரேயர் ஆஃப் இன்டர்சீட், பரிந்து பேசுதல். இத நம்ம திறப்பின் வாசல் ஜபம் கூட சொல்றோம். இந்த திறப்பின் வாசல் ஜபம், பரிந்து பேசுகிற ஜபம் நாம தேசத்துக்காக ஏறெடுக்க வேண்டியதா இருக்கிறது. சில விசுவாசிகளுக்காக கூட சில வேளையில நாம ஜபிக்க வேண்டியதா இருக்கிறது. பரிந்து பேசி நாம் ஜபிக்கும் போது ஆண்டவருக்கு ஜபத்தை கேட்டு தேசத்துக்கு அவர் சேமத்தை கொடுப்பார். அப்படி பரிந்து பேசி ஜபிக்கிறதிலே வேதத்திலே மோசே, சாமுவேல், ஆரோன் ஆகிய 3 பேர்களை வேதம் சொல்கிறது. சங்கீதம் 99:6 பாத்தீங்கன்னா, அவருடைய ஆசாரியர்களில் ஆரோனும் மோசேயும், அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடுவர்கள் சாமுவேலும் கர்த்தர் நாமத்தை கூப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், மோசேயும் சாமுவேலும் எனக்கு முன்பாக வந்து நின்றாலும் நான் இந்த ஜனங்களுடைய அக்கிரமத்தை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுவார். இந்த சாமுவேல், எரேமியா, மோசே இவர்களெல்லாம் தன் வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே தேவ ஜனத்துக்காக தேசத்துக்காக பரிந்து அவர்கள் திறப்பிலே நின்று செபித்தார். நாமும் கூட ஆத்தும பாரத்தோடு பிறந்தோறும் திறப்பிலே நின்று ஜபிக்க வேண்டும். சுவரை அடைக்கவும் நான் ஒரு மனுஷனை தேடினேன், திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று எசேக்கியேல் 22:30 பார்க்கிறோம். ஏசாயா 59:16, 64:7 ஆகிய வசனங்கள் பார்க்கும்போது ஜெபத்தை குறித்து ஆண்டவர் யாரும் ஜெபிக்கலையேங்கிறதை போல அவர் அங்கலாய்க்கிறார். அன்பானவர்களே, இந்த திறப்பின் வாசல் ஜெபம் ரொம்ப முக்கியம். எரேமியா 18:20 எரேமியாவே சொல்றார் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக நான் நன்மை பேசும்படி உமக்கு முன்பாக நான் நின்றதை நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். அன்பானவர்களே, இந்த ஜெபம் ரொம்ப முக்கியமானது. திறப்பிலே நின்று ஜெபிக்கும் போதுதான் அற்புதங்கள் நடக்கும், தேசம் மாறும், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஸ்காட்லாந்துல ஒரு மனிதன் அப்படி ஜெபித்தார், ஜான் நாக்ஸ் ஜெபித்தான் என்று நம்ம புஸ்தகங்களில படிக்கிறோம். ஈவான் ராபர்ட், இப்படி தேவ மனிதர்கள் திறப்பிலே நின்று ஜெபித்தார்கள். அன்பானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் நம்முடைய தேசத்துக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும். ஆமோஸ் 7:1 முதல் 6 வசனத்தை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். என்னால் இப்ப சொல்ல முடியாது. அந்த திறப்பின் வாசல் ஜெபத்துடைய அந்த வல்லமை அதுல விளங்கும். ஆண்டவர் வந்து யாக்கோபை அழிக்கும்படி, யாக்கோபுடைய கைகளின் கிரிகளை அழிக்கும்படி வெட்டுக்கிளிகளை அனுப்புவார். அப்பொழுது ஆமோஸ், கர்த்தாவே, யாக்கோபு எதனால எழுந்திருப்பான், இறங்குமே என்று சொல்லும்போது உடனே ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார். அப்புறம் அக்கினி அனுப்புவார். அதே போல ஆமோஸ், ஆண்டவரே, யாக்கோபு எதனால எழுந்திருப்பான், யாக்கோபை ரட்சியும் என்று கேட்கும் போது ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அன்பானவர்களே, திறப்பின் வாசல் ஜெபம் ரொம்ப வல்லமையானது. அது தேசத்தை அசைக்கும். 3வது பாருங்க, இயேசுநாதர் சொன்ன ஓமை லூக்கா 18:1 முதல் 8 ஆகிய வசனங்கள் இருக்கிறது. அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏழை விதவை ஒரு அநீதியான நியாயாதிபதி இடத்திலே போய், தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியானவுமாயிருக்கிற ஒரு நியாயாதிபதி இடத்திலே போய், அவளிடத்திலே எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தினந்தோறும் விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவர் இதை சொல்லும் போது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக அவர் இந்த ஓமையை சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்துக்கு உடனே பதில் வராது. அநேக ஜெபங்களுக்கு நமக்கு பதில் உடனே வரவே வராது. ஆனாலும் நாம
சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. உங்களுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும், அற்புதம் நடக்கிற வரைக்கும், தடைகள் நீங்கும் வரைக்கும் ஊக்கமாக சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக அந்த உவமையை சொன்னார். அப்போ ஒரு நாள் அந்த அநீதியான நியாயாதிபதி, ஐயோ இந்த விதவை என்னை தினந்தோறும் தொந்தரவு செய்கிறாளே, இவள் என்னை வந்து தொடர்ந்து அலட்டாதபடிக்கு இவளுக்கு நான் நியாயம் செய்வேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்திலே அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உவமையை அவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 123 2வது வசனம் சொல்லுது, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரிகளுடைய கண்கள் எஜமாட்டுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ லூக்கா 2 ஆசேர் கோத்திரத்துல பிறந்த ஒரு 7 வருஷம் மாத்திரம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்த அந்த 84 வயசான அந்த தாயானவள் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள். தேவாலயத்தை விட்டு நீங்காமல் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள் என்று சொல்லப்பட்டது. கொர்நேலியு அப்போஸ்தலர் 10 முதல் 4 வசனத்தை படிக்கும் போது அவனும் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். பிரியமானவர்களே, அவன் வீட்டுக்கு ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அவனுக்கு ரட்சிப்பை அனுப்பினார். நாம் எப்போதும் சோர்ந்து போகாமல் நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். 4வதாக அதே லூக்கா 18 10 முதல் 14 ஆகிய வசனங்களை படிப்போமானால் ஆண்டவர் மற்றொரு உவமையை சொல்கிறார். மனத்தாழ்மையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். 2 மனுஷர் ஜெபம் தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் கொடுத்து வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆனால் ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாய் என்மேல் கிருபையாயிரும் என்றான். ஆண்டவர் சொல்லார், அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அன்பானவர்களே, மனத்தாழ்மையோடு ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே நமக்கு ஒரு ஊமையை சொன்னார். ஒருவன் தன்னுடைய சுயநீதியை சார்ந்து ஜெபிக்கிறான். மற்றொருவன் மார்பிலை அடித்துக் கொண்டு அவன் வானத்துக்கு தன் முகத்தை ஏறெடுக்க கூட துணியாமல் மனத்தாழ்மையோடு தெய்வ பயத்தோடு நடுக்கத்தோடு வேண்டிக் கொண்டான். லூக்கா 15 கெட்ட குமாரனை குறித்து வாசிக்கிறோம். கெட்ட குமாரன் வரும்போது எவ்வளவு மனத்தாழ்மையா வருகிறான் பாருங்க. அவன் தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று தன்னை தாழ்த்தி ஜெபித்தான். தகப்பன் அவனை சேர்த்து கொண்டு அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து, உயர்ந்த வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து அவனை சேர்த்து கொண்டதாக பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொன்ன 4 விஷயங்களை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது ஆண்டவர் சொன்னார், வருந்தி ஜெபிக்க வேண்டும். 2வது ஆண்டவர் சொன்னார், பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும். 3வது ஆண்டவர் சொன்னார், எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். 4வதாக மனத்தாழ்மையோடு ஜெபிக்க வேண்டும். இது அப்பா சொன்ன 4 உவமைகள். எந்தெந்த சூழ்நிலையில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறிந்து நாம் ஜெபிப்போம். எந்நேரமும் மனத்தாழ்மையோடு ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பளின உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.